பெயர் பெற்று வீர சிறப்புற வாங்கி என் தந்தையை வெட்டி குமித்து விட்டான். அது வாலியை காண வேண்டும். அந்த கிறிஸ்துவருக்கு போகிறேன். தந்தையை வெட்டி குமித்து விட்டாய். உனக்கு என்ன வீரம் இருக்கும்? அட குடும்ப பையனை வாடா. நீ யாரு? நான் தான் மாயாவி. தந்தையை வெட்டி குமித்து விட்டாய். உன்னை விட மாட்டேன். உன்னுடைய ராவனுடைய தந்தையை உன்னுடைய தந்தை, ஆனால் உன்னுடைய பேர் மாயாவி. அதனால் என்னுடைய தந்தையை கொன்று விட்டாயே, உன்னை கொல்ல போகிறேன் என்று உன்னோடு சமர் செய்கிறேன். உன்னுடைய தந்தைக்கு 10 சிரம் 20 கரம் அப்பேற்பட்ட பலசாலியே அடைந்து விட்டார். வாலி, நான் சொல்வதை கேள். வாடா சமர் செய்து அந்த வீரம் எனக்கு வந்து விட்டது. இவனை நான் விடுவனா? இவனை வடக்கே பிளதுவாரம் இருக்கிறது. அந்த பிளதுவாரம் இந்த இடத்தில் நாம் போர் செய்ய வேண்டாம். பத்தாது இடம் பத்தாது. வடக்கு அரகம் மட்டாது அரகர் மட்டாத சூத்தல 58 அருவாவாம். ஆமா, இந்த இடத்துல போர் செய்ய வேண்டாம். அதற்கு வடக்கே பிளதுவாரம். அந்த துவாரத்தில் போர் செய்தால் இருவரும் அப்படித்தானே? நாம் இருவரும் சமசை அதுதான் தகுந்த இடம் என்று கூறிவிட்டான். ஆனால் இருந்தாலும் அந்த மாயாவி புல்லாகவும் செடியாகவும் கொடியாகவும் நாயாகவும் நரியாகவும் அத்தனை உருவத்தில் மாய வருவான். அதனால் இருந்தாலும் என்னுடைய தம்பி, ஒரே ஒரு தம்பி, ஒப்பற்ற தம்பி சுக்கிரீவன் இருக்கின்றான். அவனை அழைத்து பிளதுவாரத்தில் வாயில்படியில் காவல் எடுத்து வைத்து விட்டுத்தான் நாம் அந்த மாயாவியோடு போர் செய்ய வேண்டும். வருகிறேன்.
அப்படி இருக்கும் பொழுது எனக்காக வழிவழித்து கொள்வேல் வழிவழித்து காத்துக் கொண்டிருப்பார் என்னுடைய அண்ணன். அண்ணனை சந்திக்க வேண்டும். இருந்தாலும் அதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி உரிமையை சந்திக்க வேண்டும். உரிமை என்பவருக்கு மனைவியாக உரிமை என்று பெயர் வைத்து சிறப்புடனே வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் நாதனை பார்க்க வேண்டும் அல்ல சுவாமி, முறை பார்க்க வேண்டும் என்று நான் வருகிறேன். எப்படி இருக்கு தெரியுமா? எனக்காக காத்துக்கொண்டு இருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உன்னை போற்றேன்
உனக்காக தான் நம்ம தோட்டமாக உண்மையாகவா என்னுடைய அண்ணன் வடிவேல் வெடிவைத்து காத்திருந்தாலும் அடடி உன்னிடத்தில் ஒரு வார்த்தை உரையாடி விட்டு பிறகு சென்று அண்ணனை பார்க்கலாம் என்றுதான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு தோட்டமாக ஓடி வந்தேன். எந்த நேரமும் அண்ணன் 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 ஆமா. ஆனா கட்டிய மனைவியை பார்ப்பதே கிடையாதா நீங்க அதுக்கு என் தானே ஞாபகமே இல்லையா உங்களுக்கு அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படியா அண்ணே, நீங்க உன்னை பார்க்கும்போது சொல்லுங்க கட்டி கரும்பே சக்கரை தேனே ஒரு நாள் அழைக்க வந்திருவா என்று ஒரு நாள் மட்டும்
எந்த நேரமும் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் தோணுகிறது. இருந்தாலும் ஏதோ சொல்லணும் சொல்லிட்டீங்களே, என்னங்க? இப்போது என்னுடைய அண்ணனை நான் சந்திக்க வேண்டும். அப்படியா? விரைவாக வரவர் சொல்லி சொல்லியிருக்கின்றார். அவர் சந்தித்துவிட்டு பிறகு வந்து உன்னை பார்த்து உண்மையாகவா? சீக்கிரமா வந்து உங்களுடைய மனையை பாருங்க. ஆகட்டும், வருகிறேன். என்னுடைய தம்பியை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அண்ணா, அண்ணா, உங்கள் பாதமே அடிபணித்தேன். நீடூடி வாழ்க என்று மனமாற வருகிறேன். தம்பி, என் தம்பியே அழைத்த காரணம் என்னவோ? தென்னிலங்கைக்கு அதிபதியாக இருந்த ராவணேஸ்வரன் 20 சிரம் 10 சிரம் 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரன் தென்னிலங்கைக்கு அதிபதி. தென்னிலங்கை வேந்தன் 10 தலை 20 கரம். அப்பேற்பட்ட ராவணன் உன்னிடத்தில் சமரிக்க வந்தான். வந்த நேரத்திலே வேண்டாம் என்று கூறினேன். இருந்தாலும் தோள்பலம் துடிக்கிறது, என்னோடு போர் செய்ய வேண்டும் என்று கூறினான். என்ன செய்தேன்? அடித்தே தசையடி கொடுத்து புறமுது காட்டி விட்டு ஓடிவிட்டான். பிறகு அவனுடைய மகன் மாயாவி இருக்கின்றானே, என்னுடைய தந்தையை கொன்று விட்டாயே, ஆனால் என்னை விடப் போவதே கிடையாது என்று கூறிவிட்டான். அதற்கு என்ன செய்தேன் தெரியுமா? மாயாவி அடித்தேன். டேய், இந்த இடம் போதாது, சமர் செய்வதற்கு வடக்கே பிளதுவாரம் இருக்கிறது. அந்த பிளதுவாரத்தில் தான் நாம் இருவரும் சமர் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். ஆனால் பிளதுவாரத்தில் நானும் மாயாவியும் போர் செய்ய வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பிளதுவாரத்தில் சென்று மாயாவியோடு போர் செய்யும் நேரத்திலே ஒரு வாரமானாலும் சரி, ஒரு வாரமானாலும், ஒரு மாதமானாலும், ஒரு மாதமானாலும், ஒரு வருடமானாலும் சரி, ஒரு ஆண்டானாலும், ஒரு ஆண்டானாலும் அந்த பிளதுவாரத்தின் வாயற்படியில் நீ காவல் இருக்க வேண்டும். பிளதுவாரத்தின் வாயற்படியிலே சர்வ ஜாக்கிரதையாக நான் காவல் புரிய வேண்டும். அவ்வளவுதானே? அப்படியே நான் சென்று வருங்கள். சர்வ ஜாக்கிரதையாக நான் காவல் அண்ணனோ சமரிக்கு சென்று 6 மாத காலங்களாகலாம், பல ஆண்டுகளாகலாம். அதற்கு சர்வ ஜாக்கிரதையாக பிளதுவாரத்தில் வாயற்படியிலே காவல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவருடைய கட்டளைக்கேற்ற பிரகாரம் காவல் புரிய வேண்டும் என்றால் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை சந்திக்க வேண்டும். ஆஞ்சநேயா!
4 யுகத்திலே 2வது யுகத்தை நிர்வகிக்கிறார். வாயு பகவானுக்கு வடதிசையிலே கிருஷ்ணாபுரியிலே வாலி சுற்றுடன் என்பவர் மந்திரி பிரதானியாக வாழ்ந்து வருகிறேன். ஒரு நேரத்திலே சுக்ரீவன் பார்த்து கொண்டிருப்பார். நண்பா சுக்ரீவா, நண்பா உனக்காக வழியை விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். சுக்ரீவா, எதற்காக அழைத்தாய்? என்ன எதற்காக தெரியுமா? என்னுடைய அண்ணன் வாலியோ அந்த வடக்கே உள்ள பிளாதுவாரத்திற்கு அழைக்கிறேன் சமரிக்கு சென்றிருக்கின்றார். அவர் வருவதற்கு 6 மாத காலங்களும் பல ஆண்டுகளும் ஆகலாம் என்று. அதனால் அந்த பிளதுவாரத்தின் வாயற்படியிலே சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும் என்று என்னிடத்தில் எடுத்துரைத்தார். ஆனால் அதற்கு காவல் புரிய வேண்டும் என்றால் துணையாக நீ இருக்கிறாய் என்பது உன்னை காண வேண்டும், உன்னை கூட அழைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக உன் அண்ணன் சமருக்கு சென்றிருக்கிறார். ஆமா, அந்த பிளதுவாரம் ஆமா, யாரோடு? அந்த துந்திவேடத்திலே அந்த கொடி அரக்கனோடு சமர்புரி சென்றிருக்கிறார். ஆமா. ஏனென்றால் இந்த வடதிசையிலே கிருஷ்ணாபுரியிலே சாதகமான இடம் உங்களுக்கு, ஆகையால இந்த இடம் போதாது. நான் நிறுவனம் சமர் செய்ய வேண்டும் என்றால் அதோ தெரியும் பிளதுவாரம் புறப்பட்டு வா. பொதுவான இடம் அங்கு இருவரும் சமர் செய்ய. வெற்றி உனக்கா தோல்வி எனக்கா, இல்லை தோல்வி உனக்கா வெற்றி உனக்கா என்று அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே நாம் காவல் புரிய வேண்டும். புறப்பட்டு வா. இந்த இடத்திலே சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். அதனால் யார் வந்தாலும் வழிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டியது என்னுடைய கடமை. நாட்டு மக்கள் ஆமா ஆஞ்சநாயா அண்ணனோ சமரிக்கு சென்று விட்டார். சமருக்கு சென்றவன் இவ்வளவு நாட்களாகிவிட்டது. இவ்வளவு நாட்களாக வரவில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நாட்டில் ஒரு மன்னன் இல்லையே என்று ஏளனமாக பேசுகின்றார்கள். நாட்டு மக்கள் என்ன செய்வார்? ஒரு மன்னன் பார்க்கவில்லை என்றால், நகரவனம் செல்லவில்லை என்றால் பலர் பலவிதமாக பேசுவார்கள் அல்லவா? அதனால் என்ன செய்ய வேண்டும்? நீதான ஆலோசனை கூற வேண்டும். ஆமா சுக்ரீவா, உன் அருணனை சென்று சமர்புரிய சென்று பல நாட்கள் உண்டாகிவிட்டது. ஆகையால் இந்த நாடு மன்னன் இல்லா காடாக இருக்கிறது. ஆகையால் நாட்டிற்கு மன்னன் தேவை. அண்ணனோ சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இருக்கிறாரா, இறந்து விட்டாரா, இருக்கிறாரா இல்லை என்பது அப்புறம். இருந்தாலும் நாட்டு மக்களை வேணும் புறப்பட. வழியாக எவ்வளவு உதிரமாகப்பட்டது ஆறாக ஓடி அந்த பிளதுவாரத்தின் வழியாக உதிரம் திரண்டு வருவதை பார்த்தால் இறந்தது உன் அண்ணனாக அந்த அரைக்கிறாய் என்று தெரியவில்லை. ஆக நான் இப்பொழுது நாட்டிற்கு செல்ல வேண்டும். சுக்ரீவா, உன்னுடைய அண்ணனோ பிளதுவாரத்தில் 6 மாதங்கள் விடாமல் சண்டை செய்தான் அல்லவா? உன்னுடைய அண்ணன் வாலியோ மாண்டு விட்டார் என்று உதிரம் மாறாக பெறுகிறது. மணிமுடி தரித்து நீ ஆட்சி செய்வாய். நான் தான் ஜாம்புவேந்தர் கூறுகிறேன். மூத்தவர் ஜாம்புவேந்தர் உரைக்கிறார். அதோ வாய்ப்பள்ளி வழியாக உதிரம் திரண்டு வருவதை பார்த்து ஜாம்புவேந்தரை உரைக்கிறார். இறந்தவன் உன் அண்ணனாகத்தான் இருப்பான். இப்போது நாட்டுக்கு சென்று நீ நாடாள வேண்டும். புறப்பட அவருடைய
தந்தையுடைய வார்த்தையை கேட்டால் இப்போது நீ அழகாக நாட்டை ஆள வேண்டும். நாங்கள் விருப்பம் எப்படியோ அதே போல ஆகட்டும். இந்த கிஷ்கிந்தையிலே ஆட்சி புரிந்தது வாலி. சமருக்கு சென்று திரும்பி வரவில்லை. உதிரம் தான் கண்டளித்தோம். இறந்தவர் வாலியாகத்தான் இருப்பார் என்று இந்நாட்டிலே கிஷ்கிந்தாபுரியிலே ஆள மன்னன் இல்லை. ஆகையால் அவருடைய தம்பி சுத்திரவனுக்கே நாட்டை முடி சுட்டுகிறோம். இவர்தான் இந்நாட்டு மன்னர் என்று. சுத்திரவன் ஆச்சரியா, இந்த மணிமுடி சுட்டு விழாவை சென்று விரைவாக என்னுடைய மனைவியை சந்தித்து இந்த சந்தோஷமான விஷயத்தையாவது இப்பொழுது சென்று என்னுடைய உரிமையை பார்த்து என்னது? ஆமா, இந்த நாட்டுக்கு நீங்க தான் மன்னரா? மன்னர். அப்படியா? நீ மகாராணி. ஐயோ 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 ஐயோ, எப்படி? சந்தோஷமான செய்திங்க. என்னுடைய அண்ணனோ சமரிக்கு சென்றார். சென்ற இடத்தில் அந்த பிளதுவாரத்திலே ஆறாக உதிரமாகப்பட்டது சாய்ந்தது. அப்படியா? ஆமா, என்னவென்று கேட்பதற்கு ஜாமு என்று சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? இந்த உதிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து வருகிறது என்றால் சாதாரண மனிதனுக்கு வராது. ஆமா, அதனால் உன்னனோ பலசாலி வாலித்தான் இறந்து விட்டிருப்பார். என்னடி? அதனால் இந்நாட்டு மக்கள் மன்னனில்லா மக்கள் சிறப்பாக இருக்க முடியாது என்று இந்நாட்டை ஆள வேண்டும் என்று ஜாம்பு வார்த்தை. எனக்கு அப்படியே அண்ணன் இறந்து விட்டாரா? ஐயோ பாவம், இறந்து விட்டார். அதனாலே இந்த நாட்டுக்கு மன்னர் மகாராணி நம் இருவர் தானே. ஆமா, இனிமே யாருமே வரமாட்டார்கள் அல்லவா? மன்னர் நீ மகாராணி. அப்படியாங்க? உண்மையாகவா? எப்படி இருக்கு? என்னங்க உன்னை பார்த்ததும் அதுல இந்த கோலத்துடைய சொல்லட்டுமா? சொல்லு. என்னங்க? அதனால எதிர்பார்க்கிறேன். உண்மையாக உண்மையாக? ஆமா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மறுபடியும் உங்க அண்ணன் எழுந்து வருவாரான்னு ஒரு பயம். அண்ணா ஆமாங்க. எழுந்து வருவாரா? அதெல்லாம் வரமாட்டார். அப்படியா? நம்பிக்கை இல்ல. ஆமா. உண்மையாகவா? ம். அத்தா, ஆ. எங்கெங்க? உங்களை பார்த்ததும் ஆ. ஏ மாமனத்தி அங்கிமாயோ மத்தாளம் கொட்டுதேடி இந்த மல்லிகப்பு மாமகிட்டு பள்ளி கிழிக்குதேடி ஏ சாமி கிட்ட சேதி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ ஆசோ
இந்நாட்டுக்கு ராணி நீ, நான் ராஜா. ஐயோ கேட்க இன்பமாக இருக்கிறது. ஆய். அண்ணா, வந்துட்டீங்களா? ஆமா, நீ சாவலியா? ஏங்க? அண்ணன் எப்ப சாவான் தென்னை எப்ப காலியா அவனு சொல்ற தண்ணி ஒரே ஒரு தண்ணி தாண்டா. அண்ணா, நான் மட்டும் இல்லைம்மா. சரியா அப்படிவா? அப்படியா? அடப்பா. அண்ணன் எப்ப சாவா தென்னைக்கு எப்ப காலியா தம்பி என்ன இது? அண்ணா, நீங்களோ சபரிக்கு சென்றீர்கள். உண்மைதான். சென்ற இடத்திலே நீண்ட நாட்கள் ஆகி உருண்டு ஓடி விட்டது என்று அங்கே ஜாமுதர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அங்கே பிளதுவாரத்தின் வழியாக உதிரமாக வருகிறது. இந்த உதிரமாகப்பட்டது அந்த வாளிக்கு மட்டும்தான் இருக்கும் பலசாலி. ஆனால் மற்றவர்களுக்கு இவ்வளவு உதிரமாகப்பட்டது சாயாது. ஆனால் அந்த அரக்கர்கள் உன்னுடைய அண்ணனை கொண்டு விட்டார்கள். இந்நாட்டுக்கு நீ மன்னனாக திகழ வேண்டும். நாட்டு மக்களுக்கு மன்னன் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். அதனால் நீ மணிமுடி சுட்டி நாட்டை ஆள வேண்டும் என்று அந்த டேய், யாரோ ஒருவன் ஜாம்புவேந்தன். நான் யாரு? உன் உடன் பிறந்த அண்ணன். அப்படி இருக்கும் போது யாரோ சொன்னார் என்று இந்த அரியாசனம் எப்பேற்பட்ட அரியாசனம்? அண்ணா, சிங்கம் அமர வேண்டிய அரியாசனம். உண்மைதான். ஆனால் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அதற்கு உறுதுணையாக ஆஞ்சநேயனும் துணை யாராக இருக்கட்டும், ஊரில் இருப்பாங்க அத்தனை பேரும் சொல்லட்டேன். எப்பேற்பட்டவன் பலசாலி, எவன் எவன் உதிரேன் என்று எவன் போர் செய்கிறானோ அவனுடைய பலம் எனக்கு பாதி வந்து அடையும். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அப்படி இருக்கும் போது நீ இந்த அரியாசனத்தில் அமர்ந்து மணிமுடி சொல்லிக் கொண்டு மன்னனாக ஆளப்போக மணிமுடி வந்துட்ட. கிஷ்கிந்த நாட்டை நான் சில காலம் மன்னனாக இருந்தேன். இப்பொழுது நீதான் மன்னன். நான் இருந்தால் என்ன அண்ணா, அண்ணன் தம்பி எப்படி குணம் மாறிச்சு? ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எப்படா நீ நாட்டுக்கு முடி சுட்டினா எப்படா மன்னன் ஆகலான்னு கேட்ட. இப்ப நீயே ஆள்றா, நீயே வச்சுக்கிட்டான். எதுக்கு தெரியுமா? இருந்தாலும் என்னுடைய தம்பி, ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி. இப்போ அண்ணன் தம்பி சொத்து பிரிக்கிறாங்களா, பெரியவனுக்கு புத்தர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா, இப்ப கொடுத்தது கூட குடிக்கிறாங்க. அதுல உண்மைதான். அதனா அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு காலம் கிஷ்கிந்த நாட்டை, இப்போ தம்பி நீ ஆகணும். தம்பி சிந்தனை செய்யும் உனக்கு அந்த முகன் தம்பி அப்படின்னு பாலிசா சமாதானமா வந்தியா நீ? அண்ணா ஆண்ட முடிய அண்ணன் ஆண்ட அரியாசனம் மொத்தம் உனக்கு போகணும். எனக்கு எதுவுமே தேவை. பொண்டாட்டி விட்டு போ. என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் போகணுமா? என் பொண்டாட்டி விட்டுட்டு போறதுக்காக வந்துக்கிறேன். உன் பொண்டாட்டி தான் எனக்கு போகணும். என் பொண்டாட்டி உனக்கு நல்லா அழகா இருக்கிறா, நல்லா கொள்ளமா கட்டியா சூப் பாக்குற. போ. அப்படியா? வீரம் இருந்தால் விவேகம் இருந்தால் கெட்டிவாள் ராவணனே தோல்வி அடைஞ்சான். என் அம்மா தான். டேய், வாங்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. விடுவன் அந்த பேரை நாட்டில் செய்யாத தவறு நான் என்ன செய்து விட்டேன்? அண்ணா, நாட்டை அண்ணா
உன்னுடைய தம்பி தானே விட்டு கொடுத்து போனால் போகட்டும், விட்டு விடலா என்று. ஆனால் மன்னித்து விடக்கூடாதா டேய், அண்ணா? மன்னிப்பே கிடையாது. மன்னிக்கு தேவை